உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். இந்த 2 இடங்கள்ல பர்மிஷன் கொடுக்கப்பட்டதுல பல்வேறு சிக்கல்களும் தாவேகா தரப்புக்கு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இதற்கு பின்னாடி பல்வேறு விஷயங்களை தாவேகா தரப்பினர் குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. அதுல என்ன அப்படின்னா, டிக்ளேர் பண்றாரு ஆர்வோ தான் பர்மிஷன் கொடுக்கணும், காவல்துறை பாதுகாப்பு மட்டும் தான் கொடுக்கணும். ஆனா காவல்துறை ஆர்வோக்கு அழுத்தம் கொடுத்து 2வது லெட்டர் 2 to 6 நிப்பாட்டி 2 to 3 1 மணி நேரத்துல கொடுத்திருக்காங்க. இந்த விவகாரத்துல அதோட சேர்த்து கரூரை போன்று இங்க சென்னையிலேயே ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பதற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்யறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைக்கிறாரு. சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் தேர்தல் அலுவலர்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாலும் இவர் மீண்டும் அதை மாற்றி அமைச்சு பல்வேறு கெடுபிடி வைக்கிறாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா இருக்கிற வரைக்கும் இப்ப காமது முதலமைச்சர் இருக்காரு, இன்னைக்கும் இந்த மாதிரி சிட்டி கமிஷனர் அருண் மாதிரி இருக்கிற ஆளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கீழே பிரஷர் கொடுத்துட்டு ஆர்வோ கொடுத்த லெட்டரையே மிரட்டி காவல்துறையோட கமிஷனர் ஆர்வோ மிரட்டி இந்த லெட்டரை கேன்சல் பண்ணிருக்காங்க. இதை வன்மையா கண்டிக்கிறோம். பல்வேறு இடங்கள்ல பல்வேறு தொகுதிகளில் தாவேகாவுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு, குறிப்பாக பெண்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற சில தரவுகள்லாம் சொல்லுது. கட்சி தலைவரே, அந்த கட்சியினுடைய தலைவரே சொன்னாலும் கூட இங்க கேட்காத ஒரு கூட்டம் மிகப்பெரிய அளவுல இருக்கு. அப்போ அப்படிங்கிற பட்சத்துல இந்த கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும் தாவேகாவினருக்கு மிகப்பெரிய சவாலும் நிறைஞ்சிருக்கு. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். சென்னையை மையமாக வச்சு டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்பிலிருந்து அனுமதி கேட்கப்பட்டிருந்துச்சு. அந்த அனுமதி அப்படிங்கிறது தேர்தல் அலுவலர்கள்ட்ட கிட்டத்தட்ட 4 பகுதிகளை குறிப்பிட்டு, அதாவது வில்லிவாக்கம், அண்ணா நகர், டி நகர் மற்றும் விருகம்பாக்கம், இந்த இடங்கள்ல கேட்ட பர்மிஷன்ஸ் தாவேகாவுக்கு கடைசி நேரங்களில் 2 இடங்கள்ல மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, டி நகரும் வில்லிவாக்கம் மட்டும் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த 2 இடங்கள்ல பர்மிஷன் கொடுக்கப்பட்டதுல பல்வேறு சிக்கல்களும் தாவேகா தரப்புக்கு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, தாவேகா தரப்பினரால் கேட்கப்பட்ட இடங்கள்ல வெறும் 1 மணி நேரம் மட்டும் தான் நீங்க பர்மிஷன் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் அலுவலர்கள் தரப்பிலிருந்தும் சென்னை காவல்துறை தரப்பிலிருந்தும் விளக்கமா கொடுத்திருந்தாங்க. ஆனா இதுக்கு எப்படி போதும், விஜய் அவர்கள் போறதுக்கே, எங்க தலைவர் போறதுக்கே கிட்டத்தட்ட 3 அல்லது 4 மணி நேரம் ஆயிடுது. ஒரு தொகுதியிலிருந்து இன்னொரு தொகுதிக்கு போறதுக்கே கிட்டத்தட்ட 4-5 மணி நேரங்கள் ஆயிடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு தொகுதியில் எப்படி நீங்கள் வெறும் 1 மணி நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா எப்படி பத்தும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. பல தாவேகா தரப்பினரும் கும்பிடுறாங்க. இதற்கு பின்னாடி பல்வேறு விஷயங்களை தாவேகா தரப்பினர் குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. அதில் என்ன அப்படின்னா, கடைசி வரைக்கும் தான் 4 இடங்களில் பர்மிஷன் கொடுக்கறதாக தேர்தல் அலுவலர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டுச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் நேற்று, அதாவது 5ஆம் தேதி இரவு அன்று 9:45 மணி அளவில் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. 2 இடங்களில் மட்டும்தான் அனுமதி, அதுவும் டி நகர் மற்றும் வில்லிவாக்கத்தில் மட்டும் தான் அனுமதி கொடுப்போம். ஒவ்வொரு தொகுதியையும் 1 மணி நேரம் மட்டும் தான் நீங்க பேசணும், அனுமதி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் அவங்க விமர்சனமா முன்வைக்கிறாங்க, எப்படி அந்த 1 மணி நேரம் பத்தும் அப்படின்னு. அப்போ இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு, இந்த தாவேகாவினருக்கு ஏன் இவ்வளவு கெடுபிடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பிலிருந்து, தாவேகா தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் இந்த விவகாரத்துல எங்களுக்கு முட்டுக்கட்டை போடுறாரு. பல்வேறு விவகாரங்களை எங்களுக்கு தாவேகாவினருக்கு பர்மிஷன் கொடுக்குற விஷயத்துல தேர்தல் அலுவலர்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாலும் இவர் மீண்டும் அதை மாற்றி அமைச்சு பல்வேறு கெடுபிடி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தாவேகா தரப்பிலிருந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த நிலையில தான் இன்று ஆதவர்ஜுனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, டி நகரில் நாங்கள் கிட்டத்தட்ட 2 மணி முதல் 6 மணி வரைக்கும், அதாவது மதியம் 2 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் நாங்கள் பர்மிஷன் கேட்டிருந்தோம். ரிட்டர்னிங் ஆஃபீஸர் உடனே அதுக்கான பர்மிஷன் கொடுத்தாரு. ஆனால் அதற்கு பிறகு 1 மணி நேரத்துக்குள்ளேயே அதை மாற்றி அமைச்சு 2 முதல் 3 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு பர்மிஷன் அப்படின்னு சொல்லி அதை கொடுக்குறாங்க. இதற்கு பின்னாடி அருண் அவர்களுடைய கைதாங்க செயல்படுது. அவர் ஸ்டாலினுடைய சொல் கேட்டு இந்த விவகாரத்தில் தாவேகாவுக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த விவகாரத்தில் அதோடு சேர்த்து கரூரை போன்று இங்கே சென்னையிலே ஒரு மிகப்பெரிய அளவில்
ஒரு பதற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து அவர் முன்வைக்கிறாரு. தாவேகா தரப்புல இது சம்பந்தமாக வந்து சிலர் வந்து சொல்லும் பொழுது பல்வேறு விவகாரங்களில் நம்ம வந்து பார்க்கும்போது இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் விஷயத்தில் வந்து தொடர்ந்து கெடுபிடி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் அலுவலர்கள் ஒரு விஷயம் சொன்னால் அதுக்கு அப்படியே நேர்மாறாக கொஞ்சம் சிறிது நேரத்திலே வந்து காவல்துறை தரப்பிலிருந்து வேறு ஒரு மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்ற ஒரு காரணத்தை எல்லாம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இதோடு சேர்த்து இந்த விஷயத்தில் தொடர்ந்து இது மாதிரியான ஒரு நெருக்கடிகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா விஜய் அவர்களுடைய பரப்புரைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சிக்கல் ஏற்படும். அடுத்த கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்கள் தான் பரப்புரை மேற்கொள்வதற்கான நேரம் இருக்கு. அப்போ இந்த நேரத்துக்குள்ள தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல அவர் பரப்புரை மேற்கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் சென்னையுடைய, அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையில் இது போன்ற நெருக்கடி அப்படிங்கிறது தாவேகாவினுடைய வளர்ச்சியை கண்டு திமுக பயப்படுது. அதனால தான் இந்த மாதிரியான நெருக்கடியை காவல்துறை மூலமாகவும் தேர்தல் அலுவலர்கள் மூலமாகவும் வந்து செய்யுது அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்புலேருந்து ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு இருக்காங்க. இதில் காவல்துறை தரப்பிலிருந்து சில விளக்கங்களையும் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, டிவிகே தரப்பிலிருந்து விஜய் அவர்கள் கேட்ட இடங்கள், இந்த 4 இடங்கள் இருக்கு இல்லையா, இந்த 4 இடங்களும் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள். இதெல்லாம் இந்த இடங்களில் பர்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதனுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நாங்கள் எடுக்க வேண்டிய தேவையும் இருக்கு. அப்போ அதனுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் அடிப்படையில் தான் நாங்கள் பர்மிஷன் கொடுக்க முடியும். இந்த பர்மிஷன் கொடுக்காத பேலன்ஸ் 2 இடங்கள் இருக்குல்ல, அண்ணா நகரும் விருகம்பாக்கமும், இந்த 2 தொகுதிகளிலையும் வந்து அவங்க கேட்ட பகுதிகள் ரொம்ப சிக்கலான ஒரு இடம். அதனால அதற்கு நாங்கள் வந்து பர்மிஷன் கொடுக்கல அப்படின்ற ஒரு விளக்கத்தை அவங்க கொடுக்குறாங்க. இதை தாண்டி நீங்கள் வந்து எங்களை முட்டுக்கட்ட போடுது, எங்களை அடக்க முயற்சி பண்ணுறாங்க, அடக்குமுறையை ஏவுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பரப்புரை மேற்கொண்டீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக நம்ம சில விஷயங்களை வந்து கொஞ்சம் மேலோட்டமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 5 முனை போட்டியாக மாறி இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழலில் இந்த தேர்தல் களம் அப்படிங்கிறது திமுக ஒரு பக்கம், அதிமுக இன்னொரு பக்கம், தாவேகா, நாம் தமிழர் கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சி இல்லாத ஒரு அணியினர் இப்படின்னு பல்வேறு முனைகளில் இந்த போட்டி அப்படிங்கிறது இந்த தேர்தல் பார்க்க முடியுது. அப்போ இந்த தேர்தலில் முதல் முறையாக தேர்தலை சந்திக்கக்கூடிய தாவேகா வந்து மிகப்பெரிய அளவில் பல்வேறு நெருக்கடிகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இது வந்து தாவேகாவிற்கு மிகப்பெரிய அளவில் சாதகமாக மாறும் அப்படின்னு தாவேகா நம்புறாங்க. ஏன் அப்படின்னா, தொடர்ந்து விஜய் அவர்களுடைய பரப்புரையில காவல்துறையும் அரசும் வந்து ஆரம்பத்திலிருந்து நெருக்கடி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வகையில வந்து மக்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க, தாவேகா பக்கம் மக்கள் நிற்கிறதுனால பல்வேறு தொகுதிகளில் வந்து இன்னைக்கு திமுக வந்து தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகி இருக்கு. அதனால அந்த மக்கள் பலத்தை கண்டு தான் இன்னைக்கு வந்து பயத்தில் இன்னைக்கு திமுக வந்து பல்வேறு நெருக்கடிகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தாவேகா வந்து அவங்களுடைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இதில் குறிப்பாக பல்வேறு இடங்களில் பல்வேறு தொகுதிகளில் தாவேகாவுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு, குறிப்பாக பெண்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற சில தரவுகள்லாம் சில பேஸில் எடுக்கக்கூடிய சர்வேக்கள் எல்லாமே வந்து சொல்லுது. அப்படி இருக்கிறப்போ இது வந்து முற்றிலுமாக தாவேகாவினர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கட்டும், அவங்க வைக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்கட்டும், இது ரெண்டையுமே வந்து நம்ம புறந்தள்ளி விட்டு பார்க்கவும் முடியாது. காவல்துறையினுடைய இந்த செயல்பாடுகள் ஒரு பக்கம் வந்து அரசாங்கம் வந்து நெருக்கடி கொடுக்குது, திமுக சொல் பேச்சை கேட்டு முதல்வர் ஸ்டாலின் அவருடைய சொல் பேச்சை கேட்டு வந்து அருண் செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை நம்ம அரசியல் ரீதியாக நம்ம கடந்து சென்றாலும் கூட அவங்க வைக்கக்கூடிய காரணங்களை வந்து சில நேரங்களில் நம்ம வந்து கொஞ்சம் மீளாய்வு செய்ய வேண்டிய தேவையும் இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது தாவேகா இங்கே தொடர்ந்து வந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக சிட்டி பேஸ் பண்ணக்கூடிய இடங்கள், சென்னை மாதிரியான தலைநகரங்களில் பெண்களுடைய ஆதரவாக இருக்கட்டும் அல்லது இளைஞர்களுடைய ஆதரவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இது எல்லாமே முட்டுக்கட்டை போடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இன்று வந்து இந்த மாதிரியான நெருக்கடிகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தாவேகாவினர் இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து வைக்கிறாங்க. அது இல்லாமல் இந்த விவகாரத்தில் தேர்தலுடைய பரப்புரை விஷயத்தில் தொடர்ந்து இது மாதிரியான நெருக்கடிகள் அதிகரிச்சிச்சு அப்படின்னா தாவேகாவினர் அடுத்த கட்ட ஒரு லைனை நோக்கி போகக்கூடிய நிகழ்வும் இருக்கு அப்படின்றதெல்லாம் செய்திகளாக வெளியில் வந்துகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, தாவேகாவினருக்கு இது மாதிரியான தொடர்ந்து பரப்புரைக்கு அவருடைய தலைவருக்கு அனுமதி கொடுக்கப்படலை, பரப்புரைக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுக்கப்படுது அப்படின்னா இந்த விஷயத்தை வச்சே பரப்புரை மேற்கொள்ளலாம். அடுத்த கட்டமாக தாவேகாவுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுக்கப்பட்டு இருக்கு, அரசாங்கம் தமிழ்நாடு அரசு இதற்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து முன் வச்சு தேர்தலை சந்திக்கலாம், அதாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவிலையும் தாவேகா தரப்பினர் இருப்பதாகவும் சொல்லப்படுது. எது எப்படியோ தாவேகாவினர் வந்து இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளை பல்வேறு இடங்களில் கோணங்களை வச்சாலும் கூட அவர்களுடைய அலாதிய கூட்டம் அப்படிங்கிறது, குறிப்பாக விஜய் அவர்களுடைய வருகை அப்படின்னாலே அங்கே கடுமையான கூட்டம் நிலவுது. சில நேரங்களில் வந்து ஸ்டாம்பேட் நிகழக்கூடிய, அதாவது
கூட்ட நெரிசல் நிகழக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிற ஒரு அச்சமும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குல்ல. இதையெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் காவல்துறை தரப்புலையும் வந்து தொடர்ந்து கெடுபிடி விதிக்கிறாங்க அப்படின்றது அவங்க தரப்புடைய வாதம். ஆனால் இதை வந்து மீளாய்வு செஞ்சு இதில் வந்து சில விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கிட்டா இது இந்த மாதிரியான அசம்பாவிதங்களை நம்ம வந்து தடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையை தாவேக்காவினர் எடுத்தாலும் கூட தாவேக்காவினரை வந்து கட்சி தலைவரே அந்த கட்சியினுடைய தலைவரே வந்து சொன்னாலும் கூட இங்கே கேட்காத ஒரு கூட்டம் மிகப்பெரிய அளவில் இருக்குது. அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் வந்து தாவேக்காவினருக்கு மிகப்பெரிய சவாலும் நிறைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் தான் இந்த விவகாரத்தை வந்து காவல்துறையும் இதோட சேர்த்து முறிச்சு போடுறாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய சவால் இருக்குது. கரூர் மாதிரியான ஒரு துயர சம்பவம் நடந்துடக்கூடாதுங்கிறதுல மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து ஒரு அந்த எண்ணத்தோடு தான் அவங்க வந்து செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் வைக்கிறாங்க. இதை சேர்த்து கொளத்தூரில் சமீபத்தில் பரப்புரை மேற்கொள்ள வந்த விஜய் அவர்கள் வில்லிவாக்கத்தில் நடைபெற்ற அந்த பிரச்சாரத்தை ரத்து செஞ்சுட்டு கொளத்தூர்லேயும் பாதிலே கிளம்பி போயிட்டார். அங்கேயும் ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு கடுமையான வந்து கூட்டம் அலைமோதக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்க்க முடிஞ்சுது. அதை புரிஞ்சுக்கிட்டு சுதாரிச்சுட்டு தான் அவர் வந்து கடந்து போகிறாரு. அப்போது காவல்துறை மேலே ஒட்டுமொத்தமாக பழியை போட்டுட்டு காவல்துறை வந்து முறையாக பாதுகாப்பு கொடுக்கல, காவல்துறை வந்து எங்களுக்கு உரிய வந்து காவல்துறை நம்பர்ஸ் அதிகமாக கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை மட்டுமே இங்கே வந்து தாவேக்கா தரப்புலேருந்து தொடர்ந்து வைக்கிறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் தாவேக்காவினருக்கு எதிராக பேசக்கூடிய தாவேக்காவினருக்கு எதிராக செயல்படக்கூடிய அரசியல் கட்சிகளும் சொல்லுது. அதே நேரத்தில் காவல்துறையும் அதை ஒரு விளக்கமாகவே முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. இறுதியாக தாவேக்காவினுடைய இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்க போகுது? இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 18 நாட்கள் தான் இருக்குது பரப்புரைக்கு. இந்த 18 நாட்களுக்குள்ள பரப்புரை மேற்கொள்ள செல்லும் விஜய் அவர்களுக்கு எந்த மாதிரியான சவால்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்த்தா தெரிஞ்சிடும். அதற்கு முன்பாக காவல்துறை முறையான நடவடிக்கைகள், சேஃப்டி ப்ரிகாஷன்ஸாக இருக்கட்டும், அதே நேரத்தில் விஜய் அவர்கள் செல்லக்கூடிய இடங்களில் முறையான பாதுகாப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே முறையாக செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் தாவேக்கா தரப்பினர் மட்டும் இல்லை பொதுமக்களும் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்குது. அதை விரைந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லார் மூலமாகவும் நம்முடைய ஐத்தமிழ் வாயிலாக சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கையாகவும் நாங்களும் வைக்கிறோம். நன்றி.